நம்மளோட பூமி மேற்கில் இருந்து கிழக்கு திசையில் சுற்றுது. இந்த காரணத்தால் தான் கிழக்கு நாடுகள் முதலில் சூரிய உதயத்தை பார்க்குறாங்க. நம்மளோட பூமி இத்தனை ஆண்டுகளாக ஏன் ஒரே திசையில் சுற்றிக்கிட்டே இருக்கணும்? ஒரு மாற்றத்துக்காக மேற்கிலேருந்து கிழக்கு திசையில் சுற்றுற நம்ம பூமி கிழக்கிலேருந்து மேற்கு திசைக்கு சுற்றினா என்ன ஆகும்? திஸ் இஸ் விண்வெளி நோக்கி. பூமி எதிர் திசையில் சுற்றினால் விஞ்ஞானிகளின் கூற்றுப்படி தடையில்லாமல் தன் போக்கில் சுற்றி கொண்டிருக்கிற பூமி தன்னோட சுழற்சியை தலைகீழ் ஆக்கணும்னா மிகப்பெரிய விண்கல் ஒன்று நம்மளோட பூமி மேலே மோதினா மட்டும்தான் இந்த தலைகீழ் மாற்றம் ஏற்படும். ஒரு கற்பனையாக இப்போது 24 மணி நேரத்திற்கு ஒரு முறை தன்னைத்தானே நம்ம பூமி சுற்றுது. நம்ம பூமி மறுதிசையில் சுற்றணுன்னா முதல்ல பூமி தன்னைத்தானே சுற்றுற அந்த சுழற்சி வேகத்தை குறைச்சி நின்று அப்புறம் எதிர் திசையில் சுழல ஆரம்பித்து வேகம் எடுத்து ஒரு சுற்றுக்கு 24 மணி நேரம் அப்படிங்கிற அளவு வர்ற வரைக்கும் அதோட வேகத்தை அதிகரிக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம பூமி மறுதிசையில் சுற்ற எத்தனை மணி நேரம் எத்தனை நாட்கள் ஆகும்னு யாருக்கும் தெரியாது. ஒரு பேச்சுக்கு 12 மணி நேரம் வேகத்தை கம்மியாக்கி நின்ன பின்னாடி மறுபடியும் 12 மணி நேரம் வேகத்தை அதிகரிக்குது அப்படின்னு வச்சுப்போம். இந்த தொடக்க நிலை மாற்றமே உலகத்தையே ஒழிக்கிறோம். பூமியில் ஒரு பக்கம் பகலாகவும் இன்னொரு பக்கம் இரவாகவும் இருக்கும். இந்த பகலாக இருக்கிற இடத்துல அதிகமான வெப்பமும் இரவாக இருக்கிற இடத்துல அதிகமான குளிரும் ஏற்படும். இதையெல்லாம் தாங்க முடியாமல் அதிகமான மக்கள் இறந்து போவாங்க. கடல் பொங்கும், பனிமலை உருகி வெள்ளம் வரும், காற்றோட சுழற்சி மாறி பெரும் புயல்கள், தாங்க முடியாத அளவுக்கு மழைப்பொழிவு, அந்த மழைப்பொழிவுனால் ஒரு ஊரையே அழிச்சிட்டு போகிற அளவுக்கு வெள்ளம், இப்படி பேரழிவுகளோட லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்கும். இப்படி பூமியோட சுழற்சி மாறுறதால பூமிக்கு அடியில் இருக்கிற திரவ பாறை குழம்போட சுழற்சியும் மாறும். இந்த பாறை குழம்போட சுழற்சி மாறுறதால அதுக்கு மேலே மிதக்கும் பூமி தகடுகள் ஒன்றோடு ஒன்று மோதி மிகப்பெரிய நிலநடுக்கங்களையும் இல்லைன்னா ஒன்றோடு ஒன்று விலகி மிகப்பெரிய பள்ளத்தாக்குகளையும் ஏற்படுத்தும். இது மட்டும் இல்லாமல் எரிமலை வெடிப்பு, சுனாமி இந்த மாதிரி மிகப்பெரிய பேரழிவுகளை உண்டாக்கும். இதனால் எண்ணற்ற உயிர் சேதங்களும் நிலச்சேதமும் ஏற்படும். பூமி தன்னைத்தானே சுற்றுற வேகத்தை குறைச்சி நின்ன பின்னாடி அதோட சுழற்சி கூடுவதால் புவியீர்ப்பு சக்தியில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். எந்த அளவுக்குனா புவியீர்ப்பு விசை குறையவும் வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா அதிகரிக்கவும் வாய்ப்பு இருக்குது. இன்னும் என்னென்ன பிரச்சனை வரும்னு யாருக்கும் தெரியாது. சரி, அதை விடுங்க. இப்படி நம்ம பூமி தன்னோட சுழற்சியை தலைகீழாக மாற்றினதால எண்ணற்ற உயிர் சேதமும் நிலச்சேதமும் ஏற்படும்னு பார்த்தோம். இதுக்கப்புறமும் நம்மளோட மனிதகுலம் உயிரோடு இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். இதுக்கப்புறம் பழைய கிழக்குன்னு சொல்லணுமா இல்லை மேற்குன்னு சொல்லணுமான்னு ஒரு மிகப்பெரிய குழப்பம் உலக மக்களுக்கிடையே ஏற்படும். அதுக்கப்புறம் பாட புத்தகத்தில் சூரியன் மேற்கே உதிக்கும் கிழக்கே மறையும் அப்படின்னு தான் மாற்றணும். அதில் இது மாற்றத்திற்கு உட்பட்டது அப்படிங்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட்டை நம்ம சேர்க்கணும். நம்மளோட பூமி தன்னோட சுழற்சியை மாற்றினதால் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய நன்மை ஏற்படும். அது என்னென்னா, தமிழ்நாட்டில் இப்போ இருக்கிற தண்ணீர் பஞ்சமும் ஒழியும். அது எப்படி தண்ணீர் பஞ்சம் ஒழியும்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா தென்மேற்கு பருவக்காற்றுக்கு பதிலாக தென்கிழக்கு பருவக்காற்று அப்படிங்கிற ஒரு புதிய பருவக்காற்று நம்ம தமிழ்நாட்டில் உண்டாகும். இதனால் கேரளாவை போல் தாராளமான மழையை நம்மளோட தமிழ்நாடும் பெறும். இதுக்காண்டி நம்ம பூமி தன்னோட சுழற்சியை மாற்றிக்கணுமா என்ன? இதெல்லாம் ஒரு கற்பனை தான். இந்த அழகிய பூமியை நாம் இருக்கிற வரைக்கும் மாசுபடுத்தாமல் வருங்கால சந்ததியினருக்கு ஆரோக்கியமான பூமியாக மாற்றிட்டு போவோம். அப்படி பண்ண முடியலைன்னா நம்மளோட பூமியை அட்லீஸ்ட் மாசுபடுத்தாமல் இருப்போம். திஸ் இஸ் விண்வெளி நோக்கி. அடுத்த சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம்.